அன்றைக்கி பார்க்குறப்ப கொடைக்கானல் வெறிச்சோய் போயிருக்குல்ல, இன்றைக்கி பாருங்கள் மோடம் போடுது. ஸோ கண்டிப்பாக கோடை ஜாஸ்மின் அக்கா என்னான்னு சொல்லுங்கள் பார்த்து. வர்றேன் கொடைக்கானலுக்கு அடுத்த வாரம். பட்டாம்பூச்சி போயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா கொடைக்கானல் போகிறோம். நான், சமினா, அவங்க ஃபேமிலி, அப்புறம் வந்து என்னோடய மாமா பொண்ணு, அம்மா, பெத்தம்மா, அப்புறம் வந்து பிள்ளைங்க, இப்படி எல்லோரும் சேர்ந்து வைப்பாக போகிறோம். 2 பேரும் ஆல்ரெடி பைக்கில் முன்னாடி போயிட்டாங்க, கப்பலாக போயிட்டாங்க அவங்க எல்லோரும். ஸோ என்னோடய லைஃப்லேயே கொடைக்கானல் வந்து இவ்வளோ ஹீட்டாக இருக்கிறது ஃபஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், ஏன்னா வண்டி மேலே ஏறுது. ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் கொடைக்கானல் வாங்க, போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் என் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எப்படியாவது கொடைக்கானல் போயிடுவோம். அப்படி இல்லைனாலும் பிள்ளைங்க கசின்ஸ் எல்லாம் சேர்ந்தாது போயிடுவோம். ஆனால் இந்த டைம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, நானும் சமினாவும் மூணாறு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நாங்கள் ஃபுல்லாக மழை வருது, நிலச்சரிவாக இருக்குது அப்படின்னாலும் அந்த பிளானை அப்படியே மாற்றி கொடைக்கானலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். கொடைக்கானல் போயிருந்தாலும் சரி, இல்லை மூணாறு போயிருந்தாலும் சரி, சமினா வந்து என் பிள்ளைங்க எல்லாம் போயிருக்க மாட்டாங்க எப்படினாலும். ஸோ அது கூட நானும் ஜாயின் பண்ணிப்பேன் நான். ஸோ எப்போவுமே எல்லாத்தையும் மொத்தமாக செலவு பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக பிரிஞ்சுப்போம். இந்த டைம் தம்பி ஃபேமிலி, என் ஃபேமிலி, சமினா, இப்படி எல்லாருமே சேர்ந்து பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக கொடைக்கானலில் இவ்வளோ வெக்கையா, அதாவது இப்படி மலை மேலே ஏறும் போதெல்லாம் கை கால்லாம் அவ்வளோ சில்லுன்னு ஆயிரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டைம் அது மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. அதை விட என்னன்னா, மஞ்சளார் டேம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சுத்தமாக காஞ்சு தண்ணி இல்லாமல் இருக்குது. அதான் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. கொடைக்கானலில் தண்ணி பஞ்சம், அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க விவசாயிகளுக்குலாம் வந்து தண்ணி வச்சு அடிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருந்தது. நாங்கள் போகிற அன்னைக்கு தான் வந்து மழை வரணும்னு சொல்லிட்டு மழைக்காக துவா செஞ்சு தொழுது ஓதி அது கந்திரிலாம் கொடுத்துருக்காங்க போல. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நாங்கள் மலை ஏறி கரெக்டாக அந்த சில்வர் ஃபால்ஸ் என்ட்ரு ஆகும்போது ஒரு ஃபால்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபால்ஸை நாங்கள் போய் நிப்பாட்டினோடனே பிடிச்சிச்சு பாருங்கள் ஒரு மலை. உண்மையாகவே எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் அவ்வளோ துவா செஞ்சு அப்படியே மனசார அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அது நாங்கள் மூஞ்சிக்கல்ல தான் வந்து அந்த ஹோம் ஸ்டே போட்டிருந்தோம். அதனால் அதுக்குள்ளே என்ட்ராகவே முடியல. கிட்டத்தட்ட 2 hours டிலே ஆகி தான் நாங்கள் ரூமுக்கே போனோம். கரெக்டு தான். இந்த பெரியகுளத்தில் இருக்கவங்களாம் கொடைக்கானலுக்கு மலை ஏறவே மாட்டாங்க, என்னென்னா வந்து குளிர்துன்றாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், மழை தண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொடைக்கானல் மியூசியத்துக்கு எப்போ வந்தாலும் வரும், ஆனால் சலிக்கவே சலிக்காது. இதில் ஒரு பெரிய மெமரி இருக்குது. நாங்கள் வந்து கத்தார்லேருந்து சரியான மழையாக இருக்குது. இதில் ஒரு மெமரி இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. கத்தார்லேருந்து நாங்கள் ஒர்க்கு முடிச்சுட்டு துபாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறோம். அப்போ இந்த மியூசியத்துக்கு வந்திருக்கும் போது தான் இங்கே இருந்தால் எங்களுக்கு கால் வந்துச்சு என் ஹஸ்பண்டுக்கு. உடனே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் துபாயிலன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் இங்கேருந்து அப்படியே வேகமாக இங்கேருந்து நம்ம உடனே கிளம்பி நாங்கள் அப்படியே 1 or 2 days துபாய்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த மியூசியத்தை பார்த்தாவே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. மியூசியத்துக்குள்ளே போகலாமா? வாங்க 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 வாங்க. ஒவ்வொரு டைம் கொடைக்கானல் வரும்போது பிள்ளைங்களை மறக்காம மெயினாக கூட்டிட்டு வந்துடுவேன் நான். சின்ன பிள்ளைலேருந்து பார்க்கும்போது பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்போ பிள்ளைங்களாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. சமீரா சாஃபி, சல்லு இன்னும் இல்லை. ஆனால் இருந்தாலும் சமீரா சாஃபி ஒவ்வொரு டைம் புதுசாக பார்க்கும்போது, அதாவது பழைய திங்ஸ் தான் புதுசாக பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லையா. அதனால் மறக்காம கண்டிப்பாக இங்கே நான் கூட்டு வந்துடுவேன். இந்த மியூசியத்தில் நான் எப்போ வந்தாலும் கரெக்டாக ஒரு இடத்துல நின்று ஒரு 1 or 2 minutes அதை அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது என்னன்னே தெரியல, எனக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதில் நிறையா பேருக்கு தெரியும் கொடைக்கானல் எப்படி ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்துக்குள்ளே ஒரு குழந்தை ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த குழந்தைய பார்க்குறப்ப, அதாவது குட்டி குட்டியாக இருக்க குழந்தைய பார்க்குறப்ப கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த வளர்ந்த குழந்தைய பார்க்குறப்ப மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு அங்கே இருக்க 2 சாலிடாக ஒரு 5 to 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நான் வருவேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொடைக்கானலுக்கு வரும்போது பாம்பை பார்த்து ரொம்ப வியப்பேன். ஆனால் இப்போ நான் ஒரு அம்மாவாக இருந்து இந்த மியூசியத்துக்கு வரும்போது ஒவ்வொரு டைம் இந்த குழந்தைய பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி போய் நின்றுவேன். மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னைய மாதிரி யாருக்கெல்லாம் தோணிருக்குன்றது மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்ன வண்டு தெரியுதா? மம்மி படத்துல குசு 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 சண்டை போடல வந்து முக்கியம் இல்ல அந்த வண்டு. இந்த இதுல பெருசுலாமா? எப்படி வச்சுட்டு அந்த வண்டு தான். அது ஃபுல்லா அந்த காத்துல வர குச்சி பூச்சி குச்சியா வரும். ஆமா, இந்த வண்டை பத்தியா பொடிஸ் வரைக்கும் புள்ளி வரைக்கும் இருக்கும். செம்மையாக இருக்குப்பா கிளைமேட். எங்கே போனாலும் மழை, கேரளா போனாலும் மழை, கொடைக்கானல் போனாலும் மழை. ஒரே லக்கி தான் நம்ம. வரவா? ஹாய் சொல்லு.
கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் செக்இன் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ஆஃப் அந்த கந்திரினால சரியான க்ரௌடு உள்ளே என்ட்ராகவே முடியல. ஆக்சுவலாக நாங்கள் வந்த அன்னைக்கு வந்து கொடைக்கானல் மழை பெய்யணும்னு சொல்லிட்டு தொழுத்துட்டு கந்திரி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. சரியான டிராஃபிக் உள்ளே வரவே முடியல. எங்கள் ஹோட்டல் இதுதான் நாங்கள் தங்கியிருக்க இடம் தெரியுதா, ஆர்ஆர் ஹாலிடேஸ். ஓகே, இது ஹோம் ஸ்டே மாதிரி இருக்கும் உங்களுக்கு, இப்படி இருக்கும். ஹாய் ஜாகிரண்ணே, சரியா? ஸோ வந்தோடனே எங்களோட வியூவை பாருங்களேன், ஹோட்டல் வியூவை. வாவ், செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது கொடைக்கானல் சிட்டியெல்லாம் அங்கே இருக்குது, செம்மையாக இருக்குது. மாஷால்லா. லீவுக்கு வரம்போது இந்த மாதிரி நாங்கள் வெயிலே அங்கேருந்து காஞ்சு போயிட்டு இந்த மாதிரி கூலான பிளேஸை பார்க்கும்போது என்ன பறக்காவட்டி மாதிரி இருக்குது. அப்படியே மிஸ்டெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க பாருங்களேன். இல்லை, நீங்கள் யாரும் கொடைக்கானலுக்கு புதுசாக இனிமேல் வரவங்களும் கிடையாது. ஏகப்பட்ட டைம் நிறையா பேர் வந்திருப்பீங்க. இருந்தாலும் இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் வீட்டு மாடியிலேருந்து இந்த டவரை நாங்கள் பார்ப்போம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அங்கே டவர் தெரியுதா, அங்கே மிஸ்ட் இருக்கா, அப்போ மழை பெய்யுது அப்படின்வாங்க. இந்த டவர் இப்போ இங்கே பக்கத்துலேருந்து நான் பார்க்குறேன். செம ஃபீலிங், செம வைப் இல்லை? இன்றைக்கி பயங்கர ஃபெஸ்டிவல் போலாங்க பாருங்களேன். இதோ சம்திங் ஏதோ ஃபெஸ்டிவல் வேறு போகுது, சவுண்டு வரே. இதான் எங்களோட டெரஸ் வியூ. டெரஸு பார்க்கவும் மேகத்தை அப்படி கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. எங்கள் டெரஸில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, நைட் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரிலாம். இந்த மாதிரி நிறையா ஹோம் ஸ்டே இருக்குது போல், பக்கத்தில் நிறையா இருக்குது. இது வந்து தயிர் சட்னி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. லெமன் ரைஸ், சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி. இது சிக்கன் பிரியாணியா? அது தயிர் சோறு. ஐயோ, ரமேஷன் இல்லையப்பா. கொடைக்கானல் ஃபஸ்ட்டு வந்தானே போகிறது போட்டிங் தான். எல்லாரும் அதான் போவோம், எத்தனை டைம் வந்தாலும் அதை போய்கிட்டே தான் இருக்கணும். ஆற்று செம்மையாக இருக்குது. 6 சீட்டர், அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 2 இந்த மாதிரி வச்சு கப்புள்ஸாக இருக்கவங்கலாம் 2, அப்புறம் கூட்டமாக இருக்கவங்களாம் 6. பாய் பாய் பாய். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம். பாய் பாய். அண்ணா, எப்போ வந்தாலுமே இந்த போட்டிங் ஒரு அழகு தான். சன்செட்டில் வந்தாலும் அழகாக இருக்கும், மார்னிங்கில் வந்தாலும் அழகாக இருக்கும். இப்போ குளிர் பயங்கரமாக இருக்குது, விட்டு 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 விட்டுன்னு ஆடுது. இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஆஹா, பயங்கர சில்லுன்னு இருக்கு கிளைமேட். இந்த பைத்தியத்தோட ஒரு தூரம் வந்து சைக்கிள ஓட்ட கையெல்லாம் வந்து குதிரையில போங்க, கழுதையில போலுங்க, எல்லாத்துலயும் போங்க. போறியானா ஆமானா ஆமா, இல்லன்னா இல்ல. கிளைமேட் செம்மையா இருக்குப்பா. இப்ப எல்லாரும் நீங்க வரலாம். வாவ், செம்மையா இருக்குது. இன்னைக்கு மழை பெஞ்சனாலதான் இவ்வளவு கூல் இருக்காங்கண்ணா. இல்ல நேத்து எவ்வளவு சாயங்காலம் கூலா தான் இருக்கா? பகல் ஃபுல்லா இப்படிதான் இருக்கா? லேக் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். இங்க வரு நல்ல சில்லுனா இருக்குப்பா. கையை போனை கூட பிடிக்க முடியல, அவ்வளவு விறுவிறுன்னு இருக்கு. கீழே போட்டா வாய் இருக்கே அப்பா. நல்லது பேசுங்கப்பா. குளிர் இல்ல, குளிர் வாய் தந்தி அடிக்குது. அதாவது கொடைக்கானலுக்கு எத்தனை டைம் நீங்க வந்து வந்தாலும் இந்த போட்ல போறது, பெடல் பண்ணி போறதா இட்ஸ் எமோஷனல். இப்போ பெடல் பண்ணலாம் போக முடியாது, ஏன்னா மொட்டி கலண்டுரும். அதனால வந்து சேஃபாக இதுலேயே போயிட்டு வந்துடுவோம், நம்ம 6 சீட்டர்லேயே போயிட்டு வந்துடுவோம். பெடல் பண்ணி போனால் ஒரு காலத்தில் எப்போ கல்யாணம் பண்ண புதுசில் வந்து சும்மா டக்குன்னு போய்ட்டு அதில் பாதிலே கால் விழுந்துருச்சு. அப்புறம் என் வீட்டுக்காரர் தான் போட்டார். இப்போலாம் அந்த ரிஸ்க் நம்ம எடுக்கக்கூடாது, எவன் நமக்காக போட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்காரர் தவிர கூட இருக்கான அவெல்லாம் போடவே மாட்டான். கட் பண்ணிடும். எங்க நம்ம ஆட்கள் யாரையுமே காணோம். அத்தா நீ தும்பி அத்தவங்க மடுத்தவங்க எல்லாத்தையும் தண்ணிக்கு தள்ளி விட்டுறாதா? அப்படி இல்ல, நான் உனக்கு வச்சு விடுறேன் கரெக்டா. ஐயா இப்படி பிடிச்சிக்க, இப்படி பிடிச்சி. நீ புரியா உள்ள? ஏன் உன்னை ஒரு நாள் தண்ணி தள்ளி விடுறேன். உடனே தண்ணி தள்ளி விழுகல. இதுதான் வியூ. இப்படி இருந்து வெளிச்சத்தில் எடுக்கிறது பேர் தான் வியூ. இது பார்க்கறதுக்கு வேணா இருட்டா இருக்க மாதிரி இருக்கலாம், பட் இதுதான் வந்து செம்ம. ஓஹோ, பிகாஸ் சன்செட் டைம்ல மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். வாவ், கொடைக்கானல் லேக்ல இருந்து
செம்ம வியூல சன்செட்ல. வாட் a மேஜிக்கல் வியூ. எப்படி இருக்கு? யாரு கூட சுத்த வேண்டியது யாரு கூட வந்து சுத்திட்டு கிடக்குறேன். நல்லா இருந்துச்சா? எங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட நாங்க டூர் வந்திருக்கோம். ஃபாத்திமா லேக்குக்கு வந்திருக்கோம். அவ்வளவுதான். நாங்க நீ சமீனா வெயிட் பண்ண மூவ் ஆகாதீங்க. சமீனா நாங்களும் ரீல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். எப்படி? ஃபாத்திமா லேக்குக்கு வந்திருக்கோம். அவ்வளவுதான். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து கொடைக்கானல்ல இருந்து ஹார்ஸ் ரைடு. எல்லா பிள்ளைங்களும் போட்டுட்டாங்க. வாங்க வாங்க எல்லாம் குதிரையில போடுறோம், டிங்கு டிங்குன்னு போயிட்டு வாங்கன்னு ஏற்றி விட ரெடி ஆயாச்சு. ஹனா பாய் பாய், என்ஜாய் பாய்டா. ரிதா சமீரா இல்ல ஜாகிரனு எங்க போனாலுமே, ஒமானுக்கு போனாலும் சலாலா போனாலும் ஜாகிரனு டீ குடிக்க மாட்டாங்க, ஒன்லி பாதாம் பால் தான் குடிப்பாங்க. ஏதோ சாராஜா தேவி மாதிரி வருது. சாமி தலையில துணி போட்டு சரோஜா தேவி மாதிரி இருக்கு சாமி. சாயங்காலம் அருமையான ஒரு காஃபி கொடைக்கானல்ல. இந்த கிளைமேட்டுக்கு நகத்தை பாருங்க, நல்லா பிச்சு வச்சிருக்கேன் நான். அருமையான காஃபியுடன் பஞ்சு மிட்டாய், காஃபி, டீ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடணும் லேக் பக்கத்தில். அப்போதான் அதோட ஃபீலே தனி. கரெக்டு தானே? இங்கே பாருங்க, என்னோட ஃபேமிலி பயங்கர சவுண்டு இங்கே ஃபுல்லாக. இங்கே பாருங்க எல்லா ஆட்டத்தை பாருங்க, எல்லா ஆட்டம். குளிர் வேற, கையெல்லாம் நடுங்குது. கொடுங்கக்கா. சண்டை போடாதீங்க, உங்களுக்கு தானே வாங்கிருக்கேன், அடுத்தடுத்து வாங்கிக்கங்க. ஐயோ பெரிய இவங்க, நாங்க கேமராமேனு, இவங்க போஸ் கொடுக்குறாங்க. பாய் 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 சொல்லுமா, பாய் என்ஜாய். மீரா சைக்கிள் ஓட தெரியுமா? பார்த்து எங்க இடிச்சுலாம் போயிட்டு வா. பாய். நம்ம லேக்குக்கு வந்துட்டோம் அப்படின்னா அங்கேருந்து போகிறப்ப கண்டிப்பாக இந்த சைடில் கடையெல்லாம் விசிட் பண்ணி நமக்கு ஏதாவது வேணும் வேணாம் சும்மா அந்த மாதிரி பார்த்துட்டு போகிறது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எது வாங்குறோமோ இல்லையோ ஜஸ்ட் இப்படி விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாக்லேட்ஸு, ஸ்லிப்பர்ஸு. இங்கே வந்தோடனே திடீர்னு நம்ம குடும்பத்தார் அப்படி வந்து குளிர் இல்லையா, அவ்வளோ பேத்துக்கு ஜாக்கெட்லாம் வாங்கணும்ல, வேறு வழி இல்லை. இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த பேக் ரொம்ப அழகாக இருக்குது. கலர் பாருங்க, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல. ரொம்ப அழகாக இருக்குது. ஷாப்பிங் பண்ணாட்டினாலும் இந்த இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது நைட் வியூவில். இல்லை தோசை, தால், சவுண்ட் போடாதீங்க. தோசை, தால், சட்னி, அது ஒரு சட்னி. அடடடடடடா, அது வெஜ்ஜு குருமாவா? இது என்ன சொன்னா? சாம்பார். இது சப்பாத்தி. வா, இதுதான் எங்களோட டின்னர் இன்னைக்கு. அங்க ஒன்று தெரியுதுல்ல, அது என்ன சொல்லுங்க எல்லாரும்? நம்ம வீட்டு மொட்டை மாடிலேருந்து பார்த்தா இந்த மினு 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 தெரியுதுலாம் தெரியும். பெரியவங்களுக்கு பார்த்தா இதெல்லாம் என்ன சொல்லுங்க? கொடைக்கானல் மூஞ்சிக்கல். இது பாருங்களேன், இது வந்து ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வந்து கேமரா பார்க்கும்போது குட்டி குட்டியாக தெரியுது. இப்போ இந்த ஒன்றில் வச்சுன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. இது வந்து பார்க்க லைக் ஸ்டார் மாதிரி இருக்குது. உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே மேடு மாதிரி அப்படியே ஏறுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ரொம்ப அழகான வியூ நைட்டில் இங்கேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இங்கேருந்து இப்போ நம்ம இந்த விலாகு க்ளோசிங் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டேவோட கொடைக்கானல் டூர். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக நாங்கள் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் கோர்வையாக பண்ணி ஒரு வீடியோவாக நான் காமிச்சிருக்கேன். செகண்ட் டே ஒரு டூர் இருக்குது. அது வந்து கொடைக்கானல், எக்ஸாக்ட்லி கொடைக்கானலாக இல்லாமல் வேறு எங்கேயாவது போகிற மாதிரியான ஒரு டேவாக இருக்கும். நாங்கள் டிரைவர்கிட்ட பேசி வச்சுருக்கோம். இன்ஷால்லா அந்த டேவும் அங்கே இருக்க நல்ல நல்ல இடத்தையும் கண்டிப்பாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக கொடைக்கானல்ன்றது ஒரு எமோஷ்னல். எப்படின்னா பெரியகுளம், தேனி, கம்பம், கூடலூர், இந்த சைடு கீழ் நாங்களாம் இருக்கோம் இல்லையா, நாங்கள் இப்படி அண்ணாந்து பார்த்தா எங்களோட வீட்டிலேருந்து கொடைக்கானல் தெரியும். அவங்க எல்லாருக்குமே கொடைக்கானல் வந்து ஒரு எமோஷ்னல். சில பசங்கள்லாம் வாரத்தில் 2 டைமாவது கொடைக்கானல் சும்மாவது பைக்கில் வந்துட்டு போயிடுவாங்க. எங்கள் ஊர் பசங்கள்லாம் எங்களுக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு. ஒவ்வொரு டைம் நான் துபாயிலேருந்து வரும்போது கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு போவேன். நான் இந்த டைம் ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். ரொம்ப எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா ஃபீல் குட்டான நிறையா வீடியோஸ் வரும். என்கிட்ட எதாவது பேசணும், பர்சனலாக என்கிட்ட எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கனாலும், டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணி கண்டிப்பாக டைம் இருக்குமோ ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு பின்னாட்டுக்கு இந்த அழகான வியூஸை பார்த்துக்கிட்டேவும் அப்படியே இந்த வீடியோக்கு க்ளோசிங் பண்ணிடுவோம். சரியா? இந்த மாதிரி நிறைய ஃபீல் குட்டான வீடியோஸ் வருது. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வழக்கம் போல் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேயா? இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாமா? பாய். நான் பாய் சொன்னதுக்கப்புறம் இந்த கிளிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுக்கு தெரியுமா? உண்மையாக ரியலி நல்ல கிளைமேட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. எனக்கெல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணாது. ஏன்னா எனக்கு வந்து இந்த எனக்கு சாமிராக்கு சாஃபிக்கலாம் எனக்கு இந்த கூல் வேணும், நல்லா இருக்குது. ஆனா இவளுக்கு வந்து நைட்னால ஆகுது. சாயங்காலத்துல அப்படிதான் ஆயிட்டு இருந்துச்சு. சரியா? சரி, க்ளோஸ் பண்ணிருமா? பாய்.